ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அவர் சேனல், கல்ப்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூஸ் பேப்பரை வச்சு ஒரு பொருள் உங்களுக்காக நான் செஞ்சு காட்ட போகிறேன். இது நம்ம பழங்காலத்தில் செஞ்ச பொருள். எனக்கே ரொம்ப நாள் மறந்துடுச்சு. இப்போ நான் அதை ஞாபகப்படுத்தி செஞ்சு பார்த்தேன். அது சரியாக வந்துச்சு. இந்த டெய்லி நம்ம வாசிச்சுட்டு தூக்கி போடுற நியூஸ் பேப்பரை வச்சு நான் ஒரு பொருள் செஞ்சு காட்ட போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நாளே வெந்தயம் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நாளே நீங்கள் இதை ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நியூஸ் பேப்பரை 1 மணி நேரம் முன்னாடி இந்த மாதிரி நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 1 நாள் நியூஸ் பேப்பரோ இல்லை 2 நாள் நியூஸ் பேப்பரோ, அதை நான் இப்போ கொஞ்சம் பெரிய சைஸில் செய்ய போகிறேன் அப்படிங்கிறனால 2 நாள் நியூஸ் பேப்பரை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை நாம் தண்ணியை பிழிஞ்சு எடுத்துட்டு அரைச்சிக்க போகிறோம். வெந்தயத்தை தனியாக அரைச்சிருங்க, தண்ணியை வடிச்சிட்டு தனியாக அரைச்சிருங்க. இந்த நியூஸ் பேப்பரை தண்ணியை ஓரளவுக்கு ரொம்ப கெட்டியாக பிழிஞ்சிடாதீங்க. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இந்த அளவுக்கு ஓரளவுக்கு தண்ணி இருக்கிற அளவுக்கு இருந்தாலே போதும். அந்த அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துட்டு இப்போ நாம் அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் நான் இப்போ இந்த வெந்தயத்தை மட்டும் தனியாக சேர்த்துருக்கேன். இதை நாம் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இட்லி மாவு அரைச்சோன்னா உளுந்து வரும் பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை தனியாக நாம் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நான் இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ அதுலேயே நாம் இந்த நியூஸ் பேப்பரை சேர்த்துக்கலாம். பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, எவ்வளோ அரைக்குமோ அவ்வளோ மட்டும் போட்டுக்கோங்க, அதிகமாக போட்டுறாதீங்க. நான் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தண்ணி பத்தலைன்னா நம்ம ஊற வச்ச தண்ணியை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பதம் வர வரைக்கும் அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ வர வரைக்கும் அரைச்சிக்கோங்க. இது கூட இப்போ நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வெந்தயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எவ்வளோ அது நியூஸ் பேப்பர் மீதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் அதையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்து எல்லாத்தையும் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ஒரு டைமு. நான் இப்போ கடைசி வரைக்கும் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லவே இல்லைன்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. எவ்வளோ தின்னஸ் வேணுமோ அவ்வளோ தின்னஸ்க்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா காகித பொட்டின்னு சொல்லுவாங்க. முன்னாடியெல்லாம் நாங்கள் இப்படி தான் செய்வோம். நம்ம இப்போ நியூஸ் பேப்பர்லாம் கிடைக்காது, நாங்கள் ஸ்கூல் புக்ஸ்லேயே செய்வோம். அதை தான் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது எல்லாத்தையும் ஈவனாக இதே மாதிரி, இதை விட பெருசாக வேணும்னா நீங்கள் இந்த பவுல் பெருசாக எடுத்துக்கோங்க. எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க.
இதை இப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக நிழலில் வச்சுருங்க. அப்புறம் ஒரு 2-3 நாள் வெயிலில் வச்சிடுங்க. இங்கே மழை பெஞ்சிட்ருக்கு. நான் எப்படி வெயிலில் காய வைக்க போகிறேன்னு தெரியல. எனக்கு அடிப்பாகம் தட்டையாக வேணும், அதனால் நான் இந்த சேஃப்க்கு பண்ணிக்கிறேன். மற்ற எல்லாத்தையும் இது மாதிரி நான் வேறு சேஃபில் பண்ணி காட்ட போகிறேன். பாருங்கள், நான் இந்த மாதிரி இருந்த எல்லா காகித கூழையும் நான் ஒரு 3 பேஸ்கெட்டில் செஞ்சு வச்சிட்டேன். லாஸ்ட்டாக ஃபினிஷிங் நீங்கள் நல்லா கையில் தேய்ச்சி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் இந்த மாதிரி வரும். 3 பேஸ்கெட்டில் நான் இப்போ போட்டிருக்கேன். போட்டாச்சு அவ்வளோதான் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுக்கு மேலே தான் நமக்கு ஒர்க்கே இருக்குது. இதை நான் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம நிழலில் காய வைக்க போகிறேன். நிழலில் காய வச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் நீங்கள் வெயிலில் காய வைங்க. நான் அது கையில் எடுத்தோம்னா அது குழஞ்சிரும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டூலில் வச்சுருக்கேன். நீங்கள் செஞ்சு வைக்கும்போது இந்த மாதிரி ஸ்டூலில் வச்சிட்டிங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு போய் நாம் வெயிலில் வச்சுக்கலாம். அப்புறம் அது திரும்ப கொண்டு வந்து நைட்டு உள்ளே வச்சுக்கலாம். மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. எப்படி நான் காய வைக்க போகிறேன்னு தெரியல. இது நான் 2 நாளைக்கு முன்னாடி செஞ்சது. பாருங்கள், லாஸ்ட்டாக ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது நான் 2 நாளைக்கு முன்னாடி செஞ்சது. இதுங்க கூட இன்னும் கொஞ்சம் காயணும். பாருங்கள், நான் தொட்டங்காட்டி வருது. இது பேஸ்கெட்லேருந்து நான் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் ஃபினிஷிங் இந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், இன்னும் காயும்போது நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா இருக்கும். எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி டைப்புக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்படி செய்யும்போது நல்லாயிருக்கும். நான் இதை செஞ்சிட்டு இருந்ததை பார்த்துட்டு என் பொண்ணு பாருங்கள் தட்டில் செஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி மேலும் பல பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி பேஸ்கெட் செஞ்ச அனுபவம் இருந்துச்சுன்னா அதை எங்களோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நான் இதை என்ன மாதிரி ஃபினிஷிங் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.